திமுக வந்த உடனே பண்ணது மாதிரியும், ஏடிஎம்கே வந்த உடனே செயல்பட்டது மாதிரியும் நம்ம எதிர்பார்க்கிறது நம்ம தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது ஓவர் எதிர்பார்ப்பு. ம், ம். அது கொஞ்சம் நமக்கு பொறுமை வேணும். அதுக்கு என்ன பண்ணணும் பேசாம இருக்கதா, கேட்காம இருக்கதா அப்படின்னு சொல்லி கேள்வி வருது. கேளுங்க. அது ஏன்னா ஒரு தவறு நடக்கும்போது எல்லாரும் கேட்கணும். ஆனா இந்த ஆட்சி சீக்கிரம் கவுந்துரும். இது ரொம்ப நீடிக்காது. இந்த எண்ணத்துல கேள்வி வைக்கக்கூடாது. அது கெட்ட எண்ணம். நீங்க ஒரு தவறு சுட்டிக்காட்டுறது வந்து அக்கறை. மக்கள் மீது அக்கறை, நாட்டு மீது அக்கறை. இந்த ஆட்சி சீக்கிரம் தாங்காது. சீக்கிரம் கவுந்துரும். அடுத்த தேர்தலுக்கு நீங்க ரெடியா இருங்க. இப்படி சொல்றதெல்லாம் அது வன்மத்தின் வன்மத்தோட வார்த்தைகள். வெளிப்பாடு தான். அந்த வார்த்தை வரக்கூடாது. அதுவும் பெரிய கட்சி தலைவர் வார்த்தைலாம் கவுந்துன்னு வரக்கூடாது ஃபர்ஸ்ட். இப்ப தானே வந்திருக்காங்க. நீங்களே 50, 40, 50 வருஷமா ஆளும்போது நாங்க பொறுமையா இருக்கணும். புதுசா ஒருத்தர் ஆட்சிக்கு வரும்போது உடனே நீங்க கவுந்துன்னு நினைப்பீங்களா நீங்க? எவ்வளவு ஒரு அது வந்து எப்படி ஒரு பெரிய தலைவர் வாயிலிருந்து வருது? இது வருது அவங்க நினைக்கிறாங்க. இதனால மக்கள்லாம் அப்படியே நம்ம சொல்லுக்கு அப்படியே சப்போர்ட்டா இருப்பாங்க. அவங்களும் அத கவுந்துரணும்னு நினைப்பாங்க. திரும்பவும் செல்வாக்கு கூடும். நான் சொல்றது பொதுவா சொல்றேன். நீங்க விஜய் சார் வந்த புதுசுல ரொம்ப இந்த மாரிலாம் ஆளாளுக்கு பண்ணிட்டு இருக்கும்போது, இன்னும் சிம்பத்தி கூடிரும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.